என் பேர் அமாவாசை, ஒட்டம்பட்டு, கண்டாச்சிபுரம் தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டம். இதுபோல் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துன்னு இருக்குது. அதை வந்து தட்டி கேட்க மாட்டேன்றாலும் காவல் நிலையத்துலேருந்து போலீஸுங்க வந்து ஏன் தான் எங்களுக்கு கஞ்சா விற்கிறானுவ அதை தட்டி கேட்டதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்கிறதுக்காக அவங்க வீட்டில் வந்து கல்லுங்கட்டி எடுத்து அடிக்கிறானுவ, கத்தி எடுத்துன்னு வரானுவ குத்துறதுக்கு. அது கேட்டாக்கா போலீஸுங்க வராங்க, பாதுகாப்பு சுற்றி வராங்க. எங்ககிட்ட விசாரிச்சுட்டு போய் அவங்ககிட்ட நல்லபடியாக பேசிட்டு டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு பழ வகை விற்கிறான், ஒரு தர்பூசணி விற்கிறான், ஒரு வச்சுருந்தாக்கா பையா தர்பூசணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. சமாதானம் ஆயிடுறாங்க போலீஸுங்க. போகிறான் காட்டு பக்கம் ஒரு ஆடை அறுக்கிறான், பார்சல் கட்டி கொண்டு போய் கறி போலீஸுங்களுக்கு கொடுத்துட்றான். அவங்க வந்து அமைக்கிடுறாங்க. எதுவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்க மாட்டேன்றாங்க. வராங்க சுற்றுறாங்க, ரவுண்டில் வராங்கள அவசரம். அது வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் எப்படி ஊரில் குடும்பம் பண்ணுறது சொல்லு? போலீஸுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு தேடி போகிறோம். நீங்கள் வரீங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் வரீங்க, வந்தால் எங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றீங்க. அரங்கட்டநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் சார். ஆமாம், எஸ்பி சார்கிட்ட எங்கள் குறைய சொல்ல வந்துக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன சொன்னார் சார்? பார்க்குறேன், உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வராங்க சார், வராங்க, வந்து பார்க்குறாங்க. இதை போய் அவனை பார்க்குறேன்றாங்க, உடனே போயிடுறாங்க. திரும்பி எதுவும் பதில் கிடைக்கல எங்களுக்கு. திரும்பி அவன் போயிட்ட பிறகு உடனே கல் எடுத்துன்னு வரான், குடிச்சிட்டு வரான். அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு யார் சார்? நாங்கள் போலீஸ் வர வைக்கிறோம், 2 பேர் வராங்க பைக்கில். அதை போகிறோம் சார், நாங்கள் போய் கேட்குறேன்னு போகிறாங்க. திரும்பி அப்படியே கெட்டு அப்படி போய்க்கினே இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி சார் போலீஸ் வந்தார், ஒரு பாதுகாப்பு வந்துச்சு அப்படி நாங்கள் எப்படி தெளிவாக நினைக்கிறது? எப்படி பாதுகாப்பு பயம் இல்லாத எப்படி வெளியே உட்காரவே முடியாது சார். நாங்கள் கதவு சாத்திக்கினே உட்காந்து இருப்போம் சார். நாங்கள் ஒரு குடிக்கிற தண்ணியில் வந்து பூச்சி மருந்து கலக்கிறான்றான், கொக்கு மருந்து கலந்துருவேன். ஊராட்சி மன்ற தலைவரை பாதிக்கப்படும். அந்த ராஜேந்திரன் சொல்கிறான், அவன் வெளியே வரவே முடியாது. அவன் என் மக்களும் என் மவனும் என் ஊர் மக்கள் சாவணும், என் பொண்டாட்டி என் பிள்ளையும் வெளியே வரணும். அவன் தலையை கையில் பிடிச்சின்னு தான் நான் போவேன், எஸ்பி கிட்டே போகிறேன் நான். அந்த ராஜேந்திரன் சொல்கிறான். அதே எங்களுக்கு பயமாக இருக்குது சார். ஊரில் ஒன்றும் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்புலாம் சுத்தம் கிடையாது.